கிறிஸ்துவில் அன்பானவர்களே, உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஸ்தோத்திரம் சொல்லி இந்த நாள் தியான வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 15ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். தியான வசனம் 10ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த யோவான் 19ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் அவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்ற கபாலஸ்தலம் என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்திற்கு சென்று அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். இந்த உயிர்த்த ஆண்டவரை தமஸ்கு பட்டணத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பவுலடிகளார் சந்திக்கிறார். அந்த சந்திப்பு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. சிலுவையின் மூலமாய் கிடைத்த அந்த கிருபையை அவர் எண்ணுகிறார். எண்ணி அதை இங்கே குறிப்பிடுகிறார். ஆண்டவர் எனக்கும் தரிசனமானார் என்பதாக அவர் குறிப்பிட்டு அவர் சொல்ல வந்த காரியம் என்ன? சிலுவை என்பது கிருபையின் அடையாள சின்னம் என்பதை சொல்லுகிறார். சிலுவை கிருபையின் அடையாளம். ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிலுவையும் நானும் என்று சொல்லுகின்ற இந்த பொருளிலே நாம் தியானித்து வருகிறோம். உன் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த சிலுவை எதை உணர்த்துகிறது? இந்த சிலுவையிலே பெற்ற ரட்சிப்பு இந்த நாளிலே என்னுடைய நிலைத்திருக்கிறதா? நான் பெற்ற மன்னிப்பை பிறருக்கும் நான் மன்னிக்கக்கூடிய சிந்தையுடையவனாக நான் இருக்கிறேனா? என் ஆண்டவரை உயர்த்தி காட்டுகிறவனாக, என் ஆண்டவரை அறிவிக்கிறவனாக, நான் புத்தி தெளிந்தவனாக என் ஆண்டவருடைய பாதத்திலே நான் இருக்கிறவனாக இருக்கிறேன். சிலுவை தந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்தவன் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரீர வாழ்க்கையிலையும் தேவன் பிரியப்படுகின்ற ஒரு வாழ்க்கை வாழுவான். புத்தியுள்ள ஒரு வாழ்க்கை, ஆடை அணிந்த ஒரு வாழ்க்கை, தன்னை காத்துக்கொள்ளுகின்ற கிறிஸ்துவின் அக்கிருபையினாலே தன்னை காத்துக்கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கை வாழுகிறவனாக இருப்பான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த சிலுவை உனக்கும் எனக்கும் விலையேறப்பெற்ற வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறேன் என்றால் அது கிருபை. அது கிருபை, அது கிருபையின் அடையாளம். அந்த சிலுவை எனக்கு கிருபையின் அடையாளமாக இருக்கிறது. அந்த கிருபையின் அடையாளமாக இருக்கின்ற சிலுவை எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, பாவத்தை குறித்ததான உணர்வை எனக்கு வெளிப்படுத்துகிறது. பாவத்தை குறித்ததான உணர்வை எனக்கு வெளிப்படுத்துகிறது. புலம்பலியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் அழிக்கப்படாதிருப்பது தேவ கிருபை. இந்த பாவம் எவ்வளவு கொடியது! அப்படிப்பட்ட கொடிய பாவத்திலிருந்து என் ஆண்டவர் என்னை மீட்டு ரட்சித்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை அந்த அளவாய் என்னிடமாய் பெருக்கெடுத்து வருவதற்காக நான் என்ன தவம் செய்தேன்? ஒன்றுமில்லை. ஈன பிரவியாகி என்னை அவருடைய கிருபை தேடி வந்தது. தேடி வந்த அந்த கிருபை எனக்கு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறது, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. நான் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சிக்கையோடு கூட என் ஆண்டவர் காத்திருக்கிறார். சிலுவை மரணத்திலே அவர் பட்ட பாடுகள், சிலுவையின் அகோர பாடுகள், சிலுவையின் வேதனை, அந்த சிலுவையின் மரணம், சிலுவையிலே கேட்கப்பட்ட காதுகளிலே சொல்லப்பட்ட ஒருவேளை அவமானமான வார்த்தைகள், நிந்தையான வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள், இழிவான வார்த்தைகள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டவராக திருடர்களுக்கு மத்தியிலே அவர் சிலுவையிலே அடிக்கப்படுகிறார். சாவு அவருக்கு நியமிக்கப்பட்டு விட்டது. சிலுவை மரம் அங்கே ரெடியாகிவிட்டது. எந்த மரத்தினாலே மனிதன் விழுந்தானோ அந்த மரத்தினாலே அவனுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும், பரிசுத்தத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தும்படியாக சிலுவையிலே ஆண்டவர் மரணம் அடைகிறார். இந்த சிலுவை மரணத்தை தியானித்து கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரி, தேவ பிள்ளையே, பாவம் எவ்வளவு கொடியது என்பதை உன் கண்களுக்கு முன்பாக நீ கொண்டு வா. ஏதோ நமக்காக ஒருவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று சொல்லி அதை மிக எளிதாக எடுத்துக்கொண்டு கடந்து செல்லுகிறோம். அந்த பாடு மரணங்களை பார். நீ அந்த இடத்துல உன்னை வைத்துப்பார். நீ அடிக்கப்பட வேண்டிய இடத்துல எத்தனை கசையடிகள்! அவருடைய முதுகு மிகவும்
உழுது போட்ட நிலம் போல் இருந்தது என்பதாக சொல்லுகிறது. எதற்காக இந்த பாடுகள்? உன் பாவத்திற்குரிய தண்டனை அவர் ஏற்றுக்கொள்கிறாரே, எதற்காக? உனக்கு ஜீவன் அளிப்பதற்காக அவர் ஜீவனை கொடுத்தார். உன்மேல் விழுந்த தேவக்கோபாக்கினை உன்னை விட்டு நீங்கும்படியாக அந்த தேவக்கோபாக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ சாகக்கூடாது என்பதற்காக அவர் செத்தார். நீ ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் ஜீவனை விட்டார். அவருடைய ராஜ்யத்திலே நீ அவரோடு இணைக்கப்படும்படியாக அவர் இந்த உலகத்திலே பிரிக்கப்பட்டார். உன்னை தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியாக தன்னை தேவனுடைய சமூகத்தில் பிரிக்க கொடுத்தார். எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனையான அனுபவம். பாவத்தோடு விளையாடாதே. பாவத்தை பால் போல் பருகி கொண்டிருக்கிறாயா? பாவம் உனக்கு ஒரு விளையாட்டாக இருக்கிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீ யோசித்துப்பார். நீ ஒரு பாவமான காரியத்தை செய்ய நீ முற்படுகின்ற பொழுது, ஆலோசிக்கின்ற பொழுது, செயல்படுத்த நீ விரும்புகின்ற பொழுது உன் கண் முன்பாக இந்த சிலுவை தியானம் வரட்டும். அவர் பட்ட பாடுகள் என்ன? நீயும் நானும் சுகபோகமாய் வாழ்வதற்கும், உன் மனதும் மாமிசமும் விரும்புகிறபடி வாழ்வதற்கும், அசுத்தத்திற்குள்ளாக திளைத்திருப்பதற்குமாகவா என ஆண்டவர் இங்கே சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லவா? நீ அவருடைய பிள்ளையாய் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்தவனாய் தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லவா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே தடம் புரண்டு விடாதே. நீ சிலுவையின் மூலமாய் மீட்கப்பட்டவன், சிலுவையிலே ஆண்டவருக்கு கிடைத்த ஒரு பிள்ளை என்பதை மறந்துடாத. அந்த சிலுவையிலே கிடைத்த பிள்ளையை ஆண்டவர் சிலுவையின் ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே உன்னை பரிசுத்தமாக உன்னை முடிசூட்டுகிறார். நீதியின் சால்வை உனக்கு கொடுக்கிறார். இவைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டும் நீ அவைகளை கரைப்படுத்துகிறாயோ? நீ அவைகளை காணாமல் ஆக்குகிறாயோ? அவைகளை சிதறி அடித்து விடுகிறாயோ? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் பாவத்திற்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். உன் பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆம், உன்மேல் கிருபையாய் இருக்கிற ஆண்டவர் என்றும் கிருபையாய் காத்திருக்கிறார். வரமாட்டாயா வரமாட்டாயா என்று. இந்த சிலுவை எனக்கு முழுமையாக பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிற ஒரு அடையாளம். என் ஆண்டவருடைய சிலுவை என்னை அத்தனை பாவங்களிலிருந்து என்னை விடுதலையாக்குகிறது. கலாத்தியர் 1 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை என்பதாக பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். ஆம்பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் நீயும் நானும் அழிவுக்கு நேராக நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது, பவுலடிகளால் எழுதுகின்ற பொழுது, ரோமர் 3 24 வசனத்திலே அவர் சொல்லுகிறதை பாருங்கள். 3:24, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அதற்கு முந்தின வசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருந்தோம். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய கிருபை நம்மை நீதிமானாக்குகிறது. அதே ரோமர் 5 வசனத்திலே நான் பார்க்கிற பொழுது, ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. ஆனால் கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய கிருபை வரம் உன்னை நீதிமானாக்கி இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சிலுவை உன்னுடைய முழுமையான விடுதலை, உனக்கு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறது. சிலுவையை நோக்கிப்பார், சிலுவையை நோக்கிப்பார். எபேசியர் 2 நான் பார்க்கின்ற பொழுது, எபேசியர் 2:8 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிற 2 வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய கிருபை ஒன்றே நம்முடைய அனைத்து பாவங்களிலிருந்தும் முழுமையான விடுதலையை கொடுக்கிறது. His grace only sustain you in your daily life. உன்னுடைய தினந்தோறும் தினசரி அனுதின வாழ்க்கையிலே நீ தேவனுக்குள்ளாக நீடித்திருப்பதற்கு உனக்கு ஸ்லாக்கியம் அருளுகிறது கர்த்தருடைய கிருபை ஒன்றே. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சிலுவை உன்னை அவருடைய சேவகனாய் அழைக்கிறது, அவருடைய பணியாளராக அழைக்கிறது. It demands you as his servant. ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அதைத்தான் பவுலடிகளார் அங்கே தன்னை சந்தித்த ஆண்டவரை குறித்து சொல்லுகின்ற பொழுது, அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்க முடியவில்லை என்பதாக சொல்லுகிறார். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கலாத்தியர்
2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பவுலடிகளார் குறிப்பிடுகிற பொழுது சொல்லுகிறார், கலாத்தியர் 2:9, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அறிந்தபோது என்று சொல்லுகிறார். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்றால் ஏதோ ஒரு சிலாக்கியத்திற்குள்ளவர்கள் என்பதல்ல, அவருடைய கிருபையினாலே அந்த சிலாக்கியத்தை நாம் பெறுகிறோம். நான் ஒரு கிறிஸ்தவ தகப்பனுக்கு தாய்க்கு பிறந்ததினால் அல்ல அந்த சிலாக்கியம், என் ஆண்டவர் என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார் என்பதுதான் எனக்கு கிடைத்திருக்கிற அந்த சிலாக்கியம். அந்த சிலாக்கியத்தை என் ஆண்டவர் தம்முடைய சிலுவையின் மூலமாக எனக்கு மீட்டுக் கொடுத்தார். நான் பாத்திரன் அல்ல, ஆனாலும் என் ஆண்டவர் என்மேல் இரக்கமாய் கிருபையாய் அவருடைய ஊழியக்காரனாய் என்னை அழைத்திருக்கிறார். நான் அவருடைய ஊழியக்காரனாய் இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஐயா, நீங்கள் தானே ஊழியக்காரர்கள், நாங்களே இல்லை. சிலுவை அடையாளத்தை வரைந்த ஞானஸ்நானத்தின் மூலமாய் சபையில் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் தேவனுடைய ஊழியக்காரன். ஆம், ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிற நீ, அவருடைய கிருபையினாலே அவருடைய பரிசுத்தத்தை பெற்றிருக்கிற நீ, அவருக்கு சொந்த மகனாக மகளாக அவருடைய பாதத்திலே அமர்ந்து தெளிந்த புத்தியோடு வஸ்திரம் தரித்திருக்கிற நீ அவருடைய பணியாள் என்பதை மறந்து போகாதே. ஆண்டவரை பிரசித்தப்படுத்தும்படியாக தேவன் உன்னையும் என்னையும் ஏற்படுத்தி இருக்கிறார். ரட்சிப்பின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கூட்டத்திலே நீ இருக்கிறாயா? எனக்கு ஆண்டவர் கிருபை செய்தார், அந்த ஆண்டவர் உனக்கும் கிருபை செய்கிறார் என்று சொல்லி கூறி அறிவிக்கின்ற கூட்டத்திலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக உங்களை நீ தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நீங்களும் நானும் அவருடைய கால்களாக, கரங்களாக, நாவுகளாக அவருடைய மீட்பின் செயலாற்றலை கூறி அறிவிக்கக்கூடியவர்களாக தேவன் உங்களையும் என்னை வைத்திருக்கிறார். செயல்படுவோமா? ஆண்டவரே, ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்தவனாய் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் உம்மை கூறி அறிவிக்கும் ஊழியர்களாய் எங்களை எடுத்து பயன்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.